அனைவருக்கும் வணக்கம். +2ல் இதுக்கு முன்னாடி நம்ம புணர்ச்சி விதியெல்லாம் பார்த்தோம். இப்போ +1 புணர்ச்சி விதிகள் புக் பேக் கொஸ்டின்னு அந்த ரெண்டாவது இயரில் இருக்கிற புக் பேக்கு எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி அணிந்துரை. அணிந்துரை என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்? அணிந்து கூட்டல் உரைன்னு பிரிக்கலாம். நிலைமொழியில் தூ குற்றில் வர சொல் இருக்குது. அதனால் உயிர்வரின் குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி அந்த ஊ மெய்யை விட்டுட்டு நீங்கிடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என விதிப்படி அணிந்துரை என புணர்ந்தது. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பொது சிறப்பு. பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்புன்னு பிரிக்கலாம். நிலைமொழியும் வருமொழியும் இயல்பாக இருக்குது, எந்தவித மாற்றம் இல்லாமல். அதனால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசாதப மிகும் என விதிப்படி அந்த இடத்துல இச்சு மிகுந்து வரும், பொது சிறப்பு என உணர்ந்தது. அடுத்து மூணாவது கேள்வி செங்கயல். செங்கயல் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் கயல்னு பிரிக்கலாம். நிலைமொழியில் மை இருக்குது, அதனால் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுடும். அதுக்கப்புறம் செம் கூட்டல் கயல்னு இருக்கிறோம். முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இம்மு இங்கா தெரிஞ்சு வரும். அந்த இடத்துல இம் கெட்டு அங்கே இங்கு தோன்றும், செங்கயல் என புணர்ந்தது. அடுத்தது நாலாவது கேள்வி திருப்புகழ். திரு கூட்டல் புகழ். இதுவும் அதே தான், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் காசாதப மிகுந்து வரும். அந்த இடத்துல இப்போ மிகுந்து வரும். அடுத்து அஞ்சாவது கேள்வி உயர்ந்தோங்கும். உயர்ந்து கூட்டல் ஓங்கும். நிலைமொழியில் குற்றியில் ஒரு சொல் தூ இருக்குது, அதனால் வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது. அதனால் உயிர்வரின் குரல் மெய்விட்டோடு என்ற விதிப்படி அந்த இடத்துல ஊ நீங்கிரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என விதிப்படி இத்து கூட்டல்வோ தோ உயர்ந்தோங்கும் என புணர்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.